சலாம் அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. என் பெயர் ராம்குமார். நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னோட பேரை உமர்னு மாத்திருக்கேன். நான் இப்போ பேச வந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, என்னை கவர்ந்த இஸ்லாம். இஸ்லாத்துல எனக்கு பிடிச்சது என்ன? நான் அறிந்த வரைக்கும், நான் இஸ்லாத்தை படித்த வரைக்கும், மரணத்திற்கு பின்னால் சொர்க்கம், நரகம் இருப்பது நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் நாம் இந்த பூமியில் வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்றாலும் இஸ்லாத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். மரணத்துக்கு பின்னால் நாம் சொர்க்கத்தை பார்ப்பது பிறகு இந்த பூமியிலே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ தத்துவார்த்தமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தத்துவார்த்தமா, இப்போ ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாது, ஒரு எறும்பை கூட மிதிக்கக்கூடாது, அந்த மாதிரி சும்மா புத்தகத்துல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஆனா அது நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாமதெல்லாம் பேசிட்டு இருக்காது. ரொம்ப டைரக்ட்டா பேசும். நீங்க குர்ஆன படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அ அ ஆனா ரொம்ப பேட் லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்லாம், முஸ்லிம்ஸ்ன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அரபு கண்ட்ரிய தான் நம்ம அங்க பாரு அப்படி இருக்கு, அந்த கண்ட்ரில அப்படி இருக்கு, அந்த மாரி நம்ம சொல்லுவோம். ஆனா, அங்க அரபு கண்ட்ரில இருக்கிறது இஸ்லாம் அல்ல. அங்க இருக்கிறது நபிகளார் கொண்டு வந்த அந்த இஸ்லாம் இப்ப அங்க இல்ல. அங்க இருக்கிறதெல்லாம் சும்மா மன்னர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நான் இத நான் நேர்ல பார்த்தவன். நான் கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்க பார்த்துருக்கேன். அ நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சது. இப்ப இஸ்லாமிய ஆட்சியில பார்த்தீங்கன்னா, அ நபிகளாருக்கு பின்னர் நடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சி தான் எனக்கு அவரோட ஆட்சியில இஸ்லாம் ரொம்ப வேகமா பரவுச்சு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. எல்லா இடத்தையும் அவங்க புடிச்சாங்க. ஆனா, அத புடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆட்சியில முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, நான் முஸ்லிம்களுமே ரொம்ப அமைதியா வாழ்ந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் குடுத்தாங்க. நீங்க இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப குர்ஆன படிச்சீங்கன்னா, சும்மா அறிவியல், அது இந்த மாதிரி விஷயங்கள பேசுறத விட, உங்களோட பர்சனல் லைஃப்‌க்கு தேவையான விஷயங்கள் தான் அது நெறையா பேசும். நீங்க எப்படி இருக்கணும்? உங்க சொத்த எப்படி பிரிச்சுக்கணும்? நீங்க பேசுறதுக்கு இது சிரிப்பா இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு வேதம் உங்களோட சொத்த எப்படி பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. நீங்க அத எடுத்து, நீங்க அத மாரி ஒரு சொத்த பிரிங்க. உங்க வீட்ல வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல பிரிச்சு பாருங்க. எந்த மெத்தட்ல நீங்க பிரிச்சீங்கன்னா, ஒரு உண்மையான பீஸ் கிடைக்கும். உண்மையான அமைதி கிடைக்கும். இது வெறும் சொத்து பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. உங்களோட டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்? மக்கள் எப்படி நடந்துக்கணும்? அது என்னன்னா, உங்களுக்கு ரிலாக்சேஷன் குடுத்துருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, பொய்யே பேசக்கூடாதுன்னு ஒரு சில இடத்துல பேசுவாங்க. ஆனா குர்ஆன் சொல்லும் பொய் பேசக்கூடாது. ஆனா உங்க உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா, நீங்க பொய் பேசிக்கலாம். அத தப்பிக்கிறதுக்காக பேசிக்கலாம். இதுதான் ரியலிஸ்டிக்கா இருக்க முடியும். சும்மா நீங்க புத்தகத்துல எழுதி வைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் ரியல் வேர்ல்ட்ல அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் படிச்ச வரைக்கும், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா, நீங்க படிச்சு பாருங்க. நான் அத படித்த வரைக்கும் எனக்கு பிடித்தது அதுதான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இறையியல் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா இந்த அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவ பத்தி தான் பேசுது. ஏன்? அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் வேதத்த குடுத்துருக்கானாம். அவங்க மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலா. இப்ப மத்த ஏரியா பீப்பிள்லாம் தேவையில்லாம படிச்சுட்டாங்களாம். அப்படியே இல்ல. இறைவன் என்ன சொல்றான்னா, நம்ம இந்த உலகத்த படைச்சபோதே முதல் மனிதனான ஆதமையே ஒரு நபியாகத்தான் படைத்தோம். நம்ம நபிமார்கள் அனுப்பாத இடமே இல்ல. எல்லா இடத்துலயும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். அதே சமயத்துல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வேதமும் ஒண்ணுதான். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லல. இப்ப இந்தியாவுல இருக்கிறவங்க கிட்ட இறைவன் ஒரு 5 பேருன்னு சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல போய் 2 பேருன்னு சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல ஒருத்தர்ன்னு அந்த மாரி இல்ல. எல்லா இடத்துக்கிட்டயும், எல்லா காலத்திலயும் வாழ்ந்த மக்களுக்கும் சொன்ன வேதம் ஒண்ணுதான். பட் அது சரியான முறையில பதிவு செய்யப்படாமல் இருந்தது. அதுக்கான ஏன் பதிவு பண்ணல? அது ஏன் அப்ப பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டா, அதுக்கு பதில் எனக்கு இல்ல. பட் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வேதம் ஒன்றுதான். அது நபிகளார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறுதி தூதர் என்பதால் இதற்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது. இதற்கு பின்னால் வருபவர்களுக்கு அதை கண்டிப்பாக பதிவு செய்து அதை
சேர்க்க வேண்டிய கட்டாயம் இறைவனுக்கே இருக்கிறது. ஏன்னா, அது சரியா சேர்க்கலன்னா மத்தவங்க கிட்ட இறைவன் கேள்வி கேட்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் அதனுடைய இறைவனுடைய செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மறைமுகமாக இறைவனுக்கே இருக்கிறது. அந்த காரணத்துக்காக அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நபிகளாருக்கு பின்னாடி அவர்தான் இறுதி நபி என்பதற்காக இந்த வேதத்துக்கு கிடைத்த ஒரு சிறப்பு அது. அ மத்தபடிக்கு எல்லா இடங்களுக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கேன்னு சொல்றக்கூடிய அந்த கருத்து வந்து என்னை வந்து மிகவும் கவர்ந்தது. ஏன்னா, எல்லாத்தையும் சமமாக தான் அது பாக்குது. எல்லா இவிங்க வந்து இந்த அரபு சைடுல இருக்கிற பீப்பிள மட்டும் ரொம்ப உயர்வான பீப்பிள் மாரியும், ஏதோ மத்த சைடுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு இன்னும் இறை வேதம் வராத மாதிரியும் அப்படி சொல்லல அது. அது எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுது. பட் இறுதியா வந்து அது இறைவன் இறக்கிய அதே வார்த்தைகள், அதே முறையில் பதிவு செய்யப்பட்டு, இதுவரை பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிற ஒரே வேதம் குர்ஆன். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வழங்கிய அத்தனை வேதத்தையும் நம்புமாறு சொல்கிறது. நபிமார்களில் யாரையும் உயர்வு தாழ்வு காணக்கூடாது. நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த வேதம் இறங்கினாலும், இது வந்து எல்லா நபிமார்களையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு முஸ்லிம் வந்து முகமது நபி தான் உயர்ந்தவர், மத்த நபி தாழ்ந்தவர் அந்த மாரி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா வந்து அவங்க முஸ்லிமே அல்ல. அனைத்து நபிமார்களையும் சமமாக பார்க்கணும். இது வந்து என்னை மிகவும் கவர்ந்த வசனம். வாய்ப்பு இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு நன்றி.